தமிழகத்தில் கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. அன்று முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் நீர்நிலைகளின் நீர்மட்டங்கள் கிடுகிடுவென உயர்ந்தது. பின்னர் எதிர்பார்த்த அளவுக்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மழை பெய்யாமல் ஏமாற்றம் மிஞ்சியதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். இதனையடுத்து கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை விலகியதை அடுத்து கடும் பனிப்பொழிவு நிலவி வந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அதாவது பகல் நேரங்களில் வெயிலும், இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் கடும் குளிரும் வாட்டி வதைத்து வந்தது. நீலகிரி உள்பட ஒரு சில இடங்களில் உறைபனி நிலவியது. மேலும் ஒரு சில மாவட்டங்களில் மூடு பனி நிலவி வந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டவாறே சென்றனர். இதனால் விமானம் மற்றும் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக பிப்ரவரி 15இல் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும், இதர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் எனவும், அதேபோல நாளை தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். இதர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பருவமழை காலத்திற்கு முன்னரே அவுட் ஆஃப் சீசனில் இவ்வாறான மழை குறித்த வார்னிங் வானிலை ஆய்வு மையம் சார்பில் கொடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.